வெள்ளாடு வளர்ப்பில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அடர்த்தியிடம் கொடுக்கும் முறை. இது வந்து நம்ம ட்ரை ஃபீடாகவும் கொடுக்கலாம், இல்லை செமி கிரேவியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செமி கிரேவியாக கொடுக்கும்போது கான்சன்ட்ரேட் ஃபீட், அதாவது ஆடுகள் இளங்குட்டிகள் வந்து சத்து குறைபாடு இருக்காது. வெள்ளாடு ஆடுகளுக்கு தாயாடுகளுக்கு நல்ல பால் இருக்கும். அதேமாதிரி குட்டியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், எடையும் அதிகரிக்கும். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கற்காத்தோடு, கோதுமை தோடு, உளுத்தம் போட்டு, பாசி போட்டு இதெல்லாம் நம்ம கலந்து கடலை புண்ணாக்கு உற வச்சது இதெல்லாம் கலந்து ஒரு செமி கிரேவியாக கொடுக்கறனால ஆடு நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க, நல்லா எடையும் அதிகரிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் மெட்டீரியலில் செய்யப்பட்ட ட்ரிங்கர், ஆட்டுக்கு தண்ணி வைக்கக்கூடிய தொட்டி. இந்த தொட்டியில் நம்ம தண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இப்போ போது பார்த்திங்கன்னா எஸ்எஸ் தொட்டி, இதுலேயும் நீங்கள் தண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ரெண்டுலேயும் பைப்பு தேவைப்பட்ட பைப்பும் கீழே தண்ணி வந்து அவுட்ஃப்ளோ வாட்டர் தண்ணி போகிற மாதிரி தொட்டியும் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி எஸ்எஸ் ஷீட்டில் நம்ம தீவன தொட்டி ஆடுகளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். 4, 6, 8, 10 அடியில் பிவிசி பைப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பி கொடுத்துட்ருக்கோம்.